ஹாய் ஃபில்மியார் வியூவர்ஸ், நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட ரெடியோ நட்டுங்கிற திரைப்படத்தை பற்றி தான். கல்யாணம் பண்ண அன்னைக்கே கல்யாண பொண்ணை கொல்றதுக்காக ஒரு குடும்பமே ட்ரை பண்ணுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு அரண்மனை வீட்டில் டேனியல், அலெக்ஸ்ன்ற ரெண்டு சின்ன பசங்க பயத்தில் ஓடி ஒளிய ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வர ஒரு அம்பு குத்துப்பட்ட நபர் தன்னை காப்பாற்ற சொல்ல ஒரு பையன் மட்டும் அவரை காட்டி கொடுக்க மாஸ்க் போட்ட சில பேர் அவரை அம்புகளால் குத்தி கொள்றாங்க. திருமண கோலத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் அழுது புலம்புறாள். கட் பண்ணா 30 வருஷம் கழிச்சு அந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தனான அலெக்ஸ கல்யாணம் பண்ண ரெடி ஆகிறா படத்தோட ஹீரோயின். அலெக்ஸோட குடும்பம் ஊர்லயே செல்வாக்கான குடும்பம். அவங்க கொள்ளு தாத்தா லேடோமாஸ் கண்டுபிடிச்ச சில கேம்ஸால தான் இவங்க செல்வந்தர்களா வாழ்றாங்க. அலெக்ஸ் ஹீரோயின் கிரேஸ கல்யாணம் பண்றது அவனோட அப்பா, ஆண்டி, கசினுக்கு எல்லாம் பெருசா விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்ண சில நிமிஷத்துக்கு முன்னாடி அலெக்ஸோட பிரதர் டேனியலும் அலெக்ஸும் கூட கிரேஸ பார்த்து கேட்பாங்க, இப்போ கூட உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு. ஆனா தனக்கு குடும்பம் முக்கியம், இந்த லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்வாள் கிரேஸ். கல்யாணம் நடந்ததும் இரவு அலெக்ஸும் கிரேஸும் தனியா இருக்க முயலும் போது அலெக்ஸோட ஆண்டி ரூமுக்குள்ள இருக்கிற ரகசிய கதவால வந்து நேரமாச்சு, சீக்கிரம் கீழே வாங்கன்னு சொல்ல பதறி போறாள் கிரேஸ். எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு கேட்டா, இந்த குடும்பத்துக்கு வரவங்க ஒரு கேம் விளையாடணும், அது விளையாடி ஜெயிச்சா தான் எங்க குடும்பம் அவங்கள சந்தோஷமா ஏத்துக்குவாங்கன்னு அலெக்ஸ் சொல்ல, என்ன உங்க குடும்பத்துல ஏத்துக்குவாங்கன்னா என்ன வேணா செய்வேன்னு தைரியமா கிளம்புறாள் கிரேஸ். அலெக்ஸோட அப்பா எல்லாத்தையும் கிரேஸ் கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க ஓரளவுக்கு சொன்னேன்னு சொல்ல ஆரம்பிக்குது ஆட்டம். தன்னோட பாட்டன் கண்டுபிடிச்ச கேம்ஸ் பத்தியும் அதனாலதான் நாம இன்னைக்கு பணக்காரங்களா இருக்கோம்னும், நம்ம குடும்பத்துக்கு சொந்தமாக போறவங்க இந்த கேம்ஸை விளையாடினா தான் முழுமையா ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்றாரு. கையோட ஒரு பசில் பாக்ஸ் கொடுக்கப்படுது, அதுல ஒரு எம்டி கார்டும் போடப்படுது. அதுல எந்த கார்டை கிரேஸ் பிக் பண்றாலோ அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும்னு அப்போ கிரேஸுக்கு தெரியல. கிரேஸ் பிக் பண்றது ஹைட் அண்ட் சீக் காடை. அதோட அர்த்தம் என்னவோ அவள் ஒளியனும் மற்றவங்க கண்டுபிடிக்கணும்னு இருந்தாலும் இங்க அதுக்கான அர்த்தமே வேற. அதை கண்டதும் பதறி போற அலெக்ஸ் அண்ட் டேனியல். எதுவுமே புரியாம விளையாட தயாராகிற கிரேஸ். அலெக்ஸ் ஏதோ சொல்ல வர அதை காதுல வாங்கிக்காத கிரேஸ் அலெக்ஸோட அப்பா கிட்ட நீங்க செக்யூரிட்டி கேமராஸ் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க அதுக்கு அவர் இல்லைன்னு எல்லா கேமராஸையும் ஆஃப் பண்றாரு. முடிஞ்ச வரைக்கும் நீ ஒளிஞ்சிரு, நாங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு மட்டுமே கிரேஸுக்கு சொல்லப்படுது. ஆட்டம் ஆரம்பமாக கிரேஸ் ஒளிய போனதும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுதம் கொடுக்கப்படுது. என்ன ரீசன்னா, அந்த கார்டை பிக் பண்ண நபர் விடியறதுக்குள்ள கொல்லப்படணும், இல்லைன்னா இந்த குடும்பமே சூரிய உதயத்தை பார்க்க முடியாது, அதுக்குள்ள இவங்க செத்துருவாங்க. அதான் அலெக்ஸோட கொள்ளு தாத்தா லேடோமாஸ் இந்த கேம்ஸ்னால ஒரு கப்பலோட்டி கிட்ட வாங்கின சாபம். எல்லாரும் வேட்டையை தொடங்க அலெக்ஸ் டென்ஷன்ல இருக்க கிரேஸும் ஒளிஞ்சுக்கிறாள். அலெக்ஸ் ரகசியாரம் மூலமா கிரேஸை தேடி போய் உண்மையை சொல்ல முயல போதையில உள்ள அலெக்ஸோட அக்கா கிரேஸ்னு நினைச்சு வேலைக்காரியை சுட அதை காண்ற கிரேஸ் அப்படியே உறைஞ்சு போறாள். அப்போதான் அவளுக்கு தெரியுது அவளை எல்லாரும் கொல்லத்தான் தேடுறாங்கன்னு. அவளை களவா அண்டர் கிரவுண்ட்ல கூட்டி போய் எல்லா உண்மையும் சொல்றான் அலெக்ஸ். நீங்க எல்லாம் சைக்கோ கொலகாரனுங்கன்னு கிரேஸ் கோவப்பட, நீ அந்த காடை எடுப்பேன்னு எதிர்பார்க்கல, இப்படி நடக்கணும்னு நினைக்கலன்னு சொல்லி கிரேஸை சமாதானப்படுத்தி தப்பிக்க வழி சொல்றான் அலெக்ஸ். அவளும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு சொன்ன வழியில போக பதட்டத்துல வழி மாறி வீட்டுக்குள்ளேயே போறாள். ஓடி வர கிரேஸ் மாட்டிக்கிட்டாலும் அலெக்ஸோட அக்கா குறித்தவரை சுடுறதால அங்க இருந்து தப்பிச்சு ஒரு அறையில மாட்டிக்கிறார். முதல் இருந்தே ஒருத்தருக்கு இப்படி பண்றதுல இஷ்டம் இல்லைன்னாலும் மரபையும் மறுக்க முடியாத டேனியல் அங்க வர கிரேஸை காட்டி கொடுக்க விருப்பப்படாம 10 செகண்ட் டைம் கொடுக்கறான். கிரேஸ் அங்க இருந்து போனதும் அவ இங்கதான் இருக்கான்னு கத்த எல்லாரும் அந்த அறையை நோக்கி ஓடி வர அவள் இல்லைன்னதும் அவளை கண்டுபிடிச்சு அலெக்ஸோட கொள்ளு தாத்தா படத்துக்கு முன்னாடி பலி கொடுக்கணும்னு திட்டம் திட்டுறாங்க. அங்கேயும் போதையில் இருக்கிற அலெக்ஸோட அக்கா உள்ள வந்து அம்பு விடுற ஆயுதத்தை கையில எடுக்க கிரேஸை கண்ட வேலைக்காரி ஒருத்தி அதை பத்தி சொல்ல வர தப்பான பட்டன் அழுத்தி அவளையும் கொல்றாள் அலெக்ஸோட அக்கா. இது 2வது வேலைக்காரி. இதுக்கு மேலேயும் பொறுமை இல்லாத கிரேஸ் வீட்டுல இருக்கிற ஒரு கன்னு, புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக் லொக்கா இருக்கிற கதவை சுட முயல கன் ஒர்க் பண்ணதில்லை. அடுத்த பக்கம் அலெக்ஸும் சிஸ்டம் ஆஃப் பண்ணி லொக் எல்லாம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றான். கிரேஸ் கிச்சன்ல ஒளிய அங்க வர வேலைக்காரனுக்கும் கிரேஸுக்கும் இடையில சண்டை நடக்க அவனை தாக்கிட்டும் எஸ்கேப் ஆகிறாள் கிரேஸ். அப்பாவும் டேனியலும் சிஸ்டம் உள்ள அறைக்கு வாராங்கன்னு தெரிஞ்சுக்கிற அலெக்ஸ் சிஸ்டம் உடைக்க கோவப்படுற அலெக்ஸோட அப்பா அவனை தாக்க பதிலுக்கு அவனும் தாக்கி என்னோட மனைவியை விட்டுடுன்னு சண்டை பிடிக்கிறான். தலையில தாக்கப்பட்டு மயங்குறான் அலெக்ஸ். அவனை கட்டி வைக்கிறாங்க. ஓடி வார கிரேஸ் மிஞ்சி இருக்கிற வேலைக்காரிய காண அவள் கிரேஸை காட்டி கொடுக்க முயல தவறுதலா அந்த வேலைக்காரியும் சாகிறாள். சிஸ்டம் உடைஞ்சதால டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆக வீட்டுல இருந்து வெளியில போற கிரேஸ் தோட்டத்துல உள்ள ஆட்டு கொட்டகொண்டுல ஒளிய ட்ரை பண்ண
அங்க வர அலெக்ஸோட அக்கா பையனை கண்டு கிரேஸ் பரிதாபப்பட அவ என்னன்னா கையில வச்சிருந்த கன்னால சுட்டு கையில ஓட்ட போட்டுருவான். கோவப்படுற கிரேஸ் வைக்கிற ஒரு பஞ்சில் மயங்கி விழுறான் அந்த சின்ன பையன். இருட்டுல ஒரு ஆட்டை பார்த்து பயந்து கால் ஸ்லிப் ஆகி ஒரு பாதாள அறைக்குள்ள விழுறாள் கிரேஸ். அதுக்குள்ளதான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இத்தனை நாள் கொலை செஞ்சு போட்ட எல்லா சடலமும் அழுகின நிலையில இருக்கு. பிணங்களை பார்த்து பயத்திலையும் அருவருப்புலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியேறாள். தோட்டத்தை விட்டு கேட் வழியா தான் உடம்ப கிழிச்சுக்கிட்டு வெளியேற அவளை வேலைக்காரன் காரை எடுத்து போய் தாக்குறான். அவன் கூடயும் சண்டை பிடிச்சு அந்த காரையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா கார் வழியில நிக்குது. ஏன்னா அதுவும் ஒரு சிஸ்டமேட்டிக்கான கார். சரியான ஆள் இல்லனா வண்டி நின்றும். துரத்தி வர்ற வேலைக்காரன் கிரேஸை தாக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு போறான். அப்பாவும் போராடி காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டு தப்பிக்க பார்த்தா அலெக்ஸோட அப்பாவும் டேனியலும் கிரேஸா கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. கைகள் கட்டப்பட்ட அலெக்ஸ் அம்மா கூட ஆர்கியூ பண்றான். கிரேஸா கொன்னா நான் உங்க எல்லாரையும் கொல்லுவேன்னு. அவ செத்தா நீ எங்களை கொல்லுவ, இல்லனா நாங்க எல்லாருமே செத்துருவோம், எது நடக்குதுன்னு பாக்கலான்னு சொல்றாங்க அலெக்ஸோட அம்மா. பிடிப்பட்ட கிரேஸ மேசையில கட்டி வச்சு எல்லாரும் பலி கொடுக்க தயாராகிறாங்க. ஒரு விதமான ட்ரிங்க குடிச்சிட்டு அவளை கொல்ல போக எல்லாரும் வாந்தி எடுக்கிறாங்க. காரணம் இதுல உடன்பாடு இல்லாத டேனியல் எதையோ ட்ரிங்க்ல கலந்துட்டான். ஒரு பக்கம் அலெக்ஸ் தன்னோட ஹேண்ட் கஃபை உடைச்சுக்க, மறுபக்கம் டேனியல் கிரேஸோட கட்டுகளை அவிழ்த்து அவளை கூட்டிட்டு தப்பிக்க முயல. டேனியலோட மனைவி கோவத்துல டேனியலை சுடுறான். டேனியல் உயிருக்கு போராட அவன் மனைவியை கிரேஸ் தாக்கிட்டு போக அலெக்ஸோட அப்பா கிரேஸை மடக்க அவருக்கும் அடிச்சுட்டு ஓடுறாள் கிரேஸ். அப்போ அவள் தூக்கி போட்ட விளக்கால வீட்டுல தீ பரவுது. குடும்பத்திலேயே டேனியல் மேல ரொம்ப பாசம் வச்சது அலெக்ஸ் தான். டேனியல் உயிருக்கு போராடுறத பார்த்து கிரேஸ் தான் சுட்டதுன்னு நினைச்சுக்கிறான் அலெக்ஸ். டேனியலும் அலெக்ஸ் மடியில இறக்குறான். ஓடி போற கிரேஸ அலெக்ஸோட அம்மா கொல்ல ட்ரை பண்ண தன்னை காப்பாத்திக்க அவங்கள கொல்றாள் கிரேஸ். தன்னோட தம்பியையும் அம்மாவையும் கிரேஸ் கொண்டதுனால மனசு மாறுற அலெக்ஸ் பக்குவமா பேசி கிரேஸை லொக் பண்ணிக்கிறான். மிஞ்சி இருக்கிற குடும்பமே அங்க வர மறுபடியும் கிரேஸை இறுக்கி பிடிச்சு பலி கொடுக்க ட்ரை பண்றாங்க. ரத்த வெறி பிடிச்ச அந்த குடும்பத்தோட துணையோட தம்பியையும் அம்மாவையும் கொன்னுட்டாள்னு தன்னோட முடிவை மாத்திக்கிட்ட அலெக்ஸ் கத்தி எடுத்து பலி கொடுக்க போக கண்ணாலேயே கெஞ்சிறாள் கிரேஸ். கத்திய தலையில வாங்காம விலகி ஷோல்டர்ல குத்து வாங்குற கிரேஸ் நொடி பொழுதுல மிஸ் ஆகிறா. சூரியன் உதயமாகுது. சூரிய ஒளி பட்டதும் நாங்க சாக போறோம்னு நினைச்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தம்பிச்சு போறாங்க. ஆனா சாகல. ஆனாலும் எல்லா உண்மையையும் தெரிஞ்ச இவள் நம்மள காட்டி கொடுப்பாள்னு அலெக்ஸோட ஆண்டி வெட்ட வர வெடிச்சு செதறாங்க. எல்லார் முகத்திலையும் ரத்தம். பெருசு சிறுசுன்னு பார்க்காம எல்லாரும் வெடிச்சு சாகுறாங்க. லேடோமாஸோட சாபம் பலிக்குது. கிரேஸ் நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சு சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறா. ஆனா அலெக்ஸ் மட்டும் இன்னும் சாகல. எனக்கு அந்த சாபம் இல்ல பாரு, நான் மட்டும் உயிரோட இருக்கேன், நாம சேர்ந்து வாழலான்னு அலெக்ஸ் கெஞ்ச, உன்ன மாதிரி ஒரு கேவலமான சுயநலவாதியோட எனக்கு வாழ தேவையில்லைன்னு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி அவன் போட்ட ரிங்கா கழட்டி விட்டறிய வெடிச்சு சிதறான் அலெக்ஸ். அந்த சேர்ல லேடோமாஸோட ஆவி வந்து சைகை காட்டிட்டு போக ஆச்சரியம் அடைகிறாள் கிரேஸ். வீடே பத்தி எறிய ரத்த வெள்ளத்துல இருக்கிற கிரேஸ் கிட்ட போலீஸ் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஒரு பதில் சொல்றாள், புகுந்த வீடுன்னு. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் புகுந்த வீடுனாலே பஞ்சாயத்து தான். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.